ஆசிரியர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாததால் குழந்தைகளுக்கு அறிவூட்டும் ஆலயமாக இருக்க வேண்டிய பள்ளிகள் கண்ணீர் கதைகள் எழுதும் களமாக மாறி வருவதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். தமிழகம் முழுவதும் பரவலாக நிகழ்ந்து வரும் சாதிய ரீதியிலான ஆணவ கொலைகள் 21ஆம் நூற்றாண்டிலும் பெரும் சமூக சிக்கல் இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. பல்வேறு விழிப்புணர்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் தொடர்வது கவலையளிப்பதாக உள்ளது. குறிப்பாக இதில் ஈடுபடுபவர்கள் இளம் வயதினர் என்பது சமூகத்தின் அடித்தளத்தில் நிலவும் ஆழமான சிக்கலை வெளிப்படுத்துகிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 வார்த்தைகளில் ஒரு மாபெரும் தத்துவத்தை அடக்கினர் முன்னோர்கள். அன்னைக்கும் தந்தைக்கும் அடுத்தபடியாக ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பியாக ஆசிரியரை கண்டது நம் சமூகம். ஆசிரியர் கண்டிக்காத மாணவன் கரை சேர மாட்டான் என்ற பழமொழியில் கண்டிப்பு என்பது வெறும் வெளிப்பாடல்ல, அது அக்கறையின் உச்சம் என்பதை உணர்ந்திருந்தனர். இந்த கண்டிப்பு தான் ஒழுக்கம் தவறிய மாணவனையும் படிப்பில் பின்தங்கிய பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்தி கரை சேர்த்தது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. காலத்தின் கோலம் நம் கல்வி கூடங்களின் ஆன்மாவை சிதைத்து பார்க்கிறது. அன்று குருவின் கண்டிப்பை கண்ட கண்கள் இன்று குருவின் கண்ணீரை காண்கின்றன என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். தற்போது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆசிரியர்களால் மிகவும் வலுவாக முன்வைக்கப்படும் கருத்து, பள்ளிகளில் மாணவர்களை ஆசிரியர்களால் முன்பு போல கண்டிக்க முடிவதில்லை என்பதுதான். 70கள், 80கள், 90கள் ஆகிய காலகட்டங்களில் ஆசிரியர்கள் மாணவ சமுதாயத்தை துடிப்புடன் கண்டிக்கவும் நல்வழிப்படுத்தவும் தவறவில்லை. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசிய திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆசிரியர்களும் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களும் தங்களது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினர். சில மாணவர்கள் நட்பு ரீதியாக அல்லது சமூக ரீதியாக அல்லது பிற சேர்க்கை காரணமாக அந்த மாதிரி தடம் மாறும் பொழுது அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு, முழு முதல் பொறுப்பு கல்வி சாலைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்குது. அப்போ அந்த ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச உடலில் காயங்கள் ஏற்படாத வகையில் ஆசிரியர்கள் தண்டனை கொடுக்கலாம். ஒரு முட்டு போட சொல்கிறது, ஒரு வகுப்பில் வெளியே நிற்க வைக்கிறது, இதெல்லாம் மன ரீதியான சின்ன சின்ன தண்டனைகள். ஸோ இதற்கு அரசாங்கம் எப்போதும் அனுமதி கொடுக்கணும். ஆசிரியர் அப்படி இருந்தால் தான் அந்த மாணவன் ஆசிரியரை நாம் தப்பு செஞ்சால் ஆசிரியர் தட்டி கேட்கும்போது நாம் அதுக்கு எந்த வித ரியாக்ஷனும் செய்ய முடியாத நாம் திருந்துறதான் வழி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவான். அதுதான் அந்த இளம் வயசில் அதெல்லாம் மாறிடுவாங்க. அது தெரியாமல் நாம் இந்த மாதிரி செய்கிறோம். அதனால் ஆசிரியர்கள் மீதான கட்டுப்பாடுகளை ரொம்ப மிகுந்த அளவில் வைப்பதை அரசு குறைத்து கொள்ள வேண்டும். பண்டைய கால கல்வியை கற்றவர்கள், பழைய காலத்தில் உள்ளவர்களெல்லாம் ஒழுக்க நெறிகளை பற்றி பேசும்போது நாங்கள் ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டோம் என்று பெருமிதமாக சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளில் பிள்ளைகளை பெற்றோர்களும் கண்டிப்பதில்லை, ஆசிரியர்களும் கண்டிக்கக்கூடாது என்ற மனநிலை பரவலாக பெற்றோர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதனாலே இன்றைக்கு பிள்ளைகள் மனப்போக்கு மாறி அவர்கள் அநேக சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படுகிறது. கல்வியோடு ஒழுக்கமும் உடற்கல்வியும் மேம்படுத்தப்பட வேண்டும். ஒரு பள்ளி நல்ல மாணவனை உருவாக்காவிட்டால் சமுதாயத்தில் கிரிமினல்கள் அதிக அளவில் உண்டாக்கிவிடுவார்கள், காவல்துறைக்கு பெருஞ்சுமையாகிவிடும். 67க்கு முந்தி பாடத்திட்டத்தில், குறிப்பாக தமிழ் பாடத்தில் நீதி போதனை வகுப்பு இருந்தது. அந்த நீதி போதனை வகுப்பு இருந்தபோது யார் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்களிடம் எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர்களிடம் எப்படி இருக்க வேண்டும், தெருவில் உள்ள வெளியில் உள்ள உற்றார் உறவினர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சமூக பார்வையோடு பாடத்திட்டங்கள் அமைந்திருந்தன. அந்த சமூக அறிவியல் பாடத்திட்டம் இப்பொழுது சீர்குலைந்து சின்னாபின்னமாகிவிட்டது. ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்த முடியாத நிலை தொடர்ந்து நீடித்தால் மாணவ சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திசை தெரியாமல் செல்லும் நிலை ஏற்படும் அச்சுறுத்தல் எழுந்துள்ளது. எனவே மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் ஆசிரியர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.